வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்பும், பண்பும், அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான நேயர்களே, ரசிகர்களே, நான் தான் உங்க அட்லாண்ட கணேஷ். வந்துவிட்டேன் புதுக்கதையை சொல்றதுக்காக. புதுக்கதை, அதாவது வெளிநாட்டுல வாழுற பலருக்கு இந்த கதை நிச்சயமாக, அடடே ரொம்ப நியாயமான கதையாக இருக்கே, நடக்கிற விஷயங்களை அட்லாண்ட கணேஷ் புட்டு புட்டு வச்சிருக்காரு அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பலருக்கு வந்திருக்கிறத பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். சே, என்ன இருந்தாலும் கடவுள் எப்படி இவரை சோதிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். சில சமயம் என்ன இவங்களுக்கு தான் நல்ல வசதியெல்லாம் இருக்கே அங்க, ஏன் இருந்தாலும் இங்க இருக்காங்க அப்படின்னு சில சமயம் ரொம்ப ரேரா அந்த மாதிரி யோசிச்சிருக்கோம். ஏன்னா வெளிநாட்டுக்கு பலர் வர்றதுக்கு காரணமே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும், நம்ம நாட்டில் கிடைக்காத பல விஷயங்கள் வெளிநாட்டில் கிடைக்கும், நம்ம சீக்கிரமா லைஃப்ல செட்டில் ஆகலாம். சில மிடில் ஈஸ்ட் அந்த சைட்லாம் போறவங்க கடகடன்னு ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு ஊர்ல வந்து இந்தியாவில் நம்ம நிம்மதியா குடும்ப வாழ்க்கையை பணப்பிரச்சனை இல்லாம வாழலாம்னு தான் அந்த ஏரியாவுக்கு போறாங்க. ஆனா பல பேர் இங்க அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா அங்க எங்க போறவங்க பர்மனண்டா அந்த நாட்டிலேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு அதப்பட்டு இதப்பட்டு நம்ம ஊர்ல பட்டு துணி வாங்குற மாதிரி இங்க இதெல்லாம் பட்டு 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 கடைசியில பச்சை அட்டைன்னு ஒண்ணு வாங்கிடுறாங்க. அந்த பச்சை அட்டை கிடைச்சிருச்சுன்னா அது பர்மனன்ட் ரெசிடென்சி. அதுக்கப்புறமாக அவங்களுக்கு இந்த ஊர்ல உள்ள பகட்டு வாழ்க்கை அனுபவிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை, ஆசை. அதனால அவங்க குடும்பத்துக்கு பல நல்லது நடக்கும். ஏன்னா முக்காவாசி பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுல இருந்து வருவாங்க. இப்ப நிறைய வந்து லோயர் கிளாஸ் ஃபேமிலியும் படிச்சு கிடிச்சு முன்னுக்கு வந்து இங்க வராங்க. அப்படிலாம் இருக்கிற போது அது ஒரு ஜாக்பாட், பம்பர் பிரைஸ் அடிச்ச மாதிரி விஷயங்களேன். அப்படி இருக்கிற போது அதை விட்டு போகிறதுக்கு மனசு பல பேருக்கு வராது. எந்த மாதிரி சிச்சுவேஷனாக இருந்தாலும் அது சங்கடமான விஷயம். ஏன்னா வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைஞ்சதுன்னா எவ்வளவு சங்கடம். அது போல இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு கம்பெனிக்காரங்க அப்படி இப்படி ஒரு மாதிரி கிரீன் கார்டுக்கெல்லாம் ப்ராசஸ் பண்ற போது ஏதாவது ஒரு சங்கடத்துல அவங்க அதை விட்டு விட்டு திருப்பி ஊருக்கு போனா அவங்க ரீஎன்ட்ரியே ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் அது இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு அது கிடைக்கிறது வைக்கிறது போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிகாஸ் எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா. அதை இப்படி யோசிச்சு பார்க்கிற போது கிருஷ்ண ஜெயந்தி ஈவினிங் என்னெல்லாமோ பட்சணங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மைண்டு சும்மா இல்லையே, கதையை யோசிக்குதே. அப்போ தோன்றிய இந்த கதையை உங்களுக்கு தருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பச்சை அட்டையும் பகட்டு வாழ்க்கையும் டைட்டில் கொடுத்துருக்கேன். நல்லா கேட்டுருங்க. பச்சை அட்டையும் பகட்டு வாழ்க்கையும் தான் டைட்டில். ஸோ இந்த கதையை கேளுங்க, உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. கதைக்கு போலாமா? பிரியாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பாவம். மனசை கல்லாக்க ட்ரை பண்றா. மனசு கல்லா இருக்கக்கூடாதா, மனசு கல்லா இருக்கக்கூடாதா, ஏன்டா இப்படி துடிக்குது, கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே நயாகர மாதிரி கொட்டுது பாவம். என்ன செய்வா அவ? அவளோட உயிருக்கு உயிரான அப்பா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. எங்க? அம்பத்தூர்ல தான் பாவம். பிருத்திவிபாக்கம் 81 பிருத்திவிபாக்கத்துல பாவம் உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்காரு. பிரியா இங்க அமெரிக்காவில் அட்லாண்டாவில் இருக்கா. கிரீன் கார்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ விட்டுட்டு போனா எல்லாம் போச்சு. பச்சை அட்டை போச்சு, பகட்டு வாழ்க்கை போச்சு, அது போச்சு இது போச்சு எல்லாம் போச்சு. 2 தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ற பொறுப்பு. அப்பா பாவம் உயிரையே வச்சிருந்தாரு 3 பொண்கள்கிட்ட. ஆனா என்ன பிரயோஜனம்? சம்பாதிக்க தெரியலையே. சம்பாதிக்க தெரியறவெல்லாம் டப்பா தானே அப்பாவா. ஆனா எப்படியோ இவ படிச்சு கிடிச்சு வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் கம்பெனி மூலமாக இப்பதான் கிரீன் கார்டு ப்ராசஸ் ஆகுது. இப்போ அப்பா மாற பிடிச்சுக்கிட்டு மல்லாக்க விழுந்துட்டாரு. அம்மா கதற கதறன்னு கதறா. அம்மா செலவுக்கெல்லாம் பயப்படாதம்மா, என்கிட்ட பணம் அனுப்புறேம்மாலாம் சொன்னாலும் ஐயோ உன்னை பார்க்கணும்னு துடிக்கிறாரு அப்படிங்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியாம பிரியா
பேய் மொழி. சாதாரணமாவே மொழி கொஞ்சம் பெருசு. இப்ப பேய் மொழி போயிடுச்சு. அப்பா, 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 அப்பாங்கிறா. என்னத்த அப்பா? அவ்வளோதான். பார பிடிச்சுக்கிட்டு மல்லாக்க ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா, அப்பான்னு சொல்லாம டப்பான்னு சொல்ல முடியும். ஆனா, 3 பெண்ண பெத்த மனுஷனுக்கு சம்பாதிக்க தெரியலையே! ஆனா சம்பாதிக்கிறவனுக்கு ஒரே லட்சணம் தான் வாழ்க்கை. பொண்டாட்டி பாவம், நல்ல ஆளும், நல்ல மனைவி. இவ என்ன செய்றதுங்கிற போது ஒரு ஃபோன். ஐயோ! ஃபோன் வருதே பயமா இருக்கேன்னு நெனைக்கிற போது, பெரியப்பா, அப்பாவோட அண்ணன். "என்ன பிரியா, இன்னும் கிளம்பலையா நீ?" அப்படின்னு கேட்க, "என்னது? பெரியப்பா, நான் ரொம்ப என்னடி கஷ்டம்? மடத்தனமா பேசாத. இங்க உங்க அப்பா உயிர விட போறான். மார பிடிச்சுட்டு மல்லாக்கா விழுந்துட்டான். நீ என்னடான்னா, அங்கிருந்து ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கியாமே! கிரீன் கார்டு வருது, அது வருது, இது வருதுன்னு. என்னது பச்சை அட்டை? பச்சை அட்டையும், பகட்டு வாழ்க்கையும் தான் உனக்கு முக்கியமா? உயிருக்கு உயிரா நான் வளர்த்த உங்க அப்பா" அப்படின்னு சொல்ல, "நோ, நோ, அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியப்பா. ப்ளீஸ், என் மனசு ஏற்கனவே நொந்து." என்னடி நொந்து போயிருக்கு? பாசம் இருக்காம நடிக்கிற. அப்பா மேல பாசம் இருந்தா, ஃப்ளைட்ட பிடிச்சு வந்திருப்பியே. என்ன பண்ற நீ? பெரியப்பா வார்த்தைகளை கொட்ட கொட்ட பிரியாவுக்கு கண்ணீர் பொங்கி பொங்கி வழிஞ்சது. எவ்வளவு சொல்றா, "பெரியப்பா, பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன்." என்னடி நொந்து போயிருக்கேன், வெந்து போயிருக்கேன்னு புழுகுற? நிஜமாலே நீ நொந்து போயிருந்தா, உனக்கு பச்சையாட்டியா முக்கியம்? பகட்டு வாழ்க்கையா முக்கியம்? வந்து இறங்கியிருப்பியே பை நவ். விஷயம் தெரிஞ்சு உனக்கு ஒரு 15, 18 மணி நேரம் ஆயிப்போச்சு. இன்னும் பேசாம இருக்க? உங்க அப்பா ஐசியூல இருக்கான். அதுக்கே ரூ. 1,00,000 2,00,000 ஆகும் போல இருக்கு. பணத்த கொண்டு அப்பாவ ஜாக்கிரதையா காப்பாத்துற வழிய பார்க்காம, அது வேணும், இது வேணும், பச்சையாட்டு வேணும், அது வேணும், பகட்டு வாழ்க்கையா முக்கியம்? பெத்த அப்பன் நீ, பெத்த அப்பன் அப்படின்னு சொல்லி ஃபோன பட்டார்ன்னு வச்சுட்டு, 10 நிமிஷத்துக்குள்ள கிளம்புற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இவளுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதே பெரியப்பா தான் அப்பாக்கு அவசரத்துக்கு ஒரு ரூ. 10,000 வேணுங்கிற போது, சம்பாதிக்க துப்பு இல்லாதவன்லாம் கடன் வாங்கக்கூடாதுடா. என்ன மாரி சிக்கனமா இருந்து சேர்த்து வைக்கணும். அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணுவாரு. அருந்தவர்களுக்கு சுண்ணாம்பு தர மாட்டாரு. எவனாவது பசின்னு செத்தா கூட, "ஐயோ பாவம், பசியில சாகுறான். பகவான் அந்த மாரி விதிச்சுட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு எனக்கு அட்வைஸு, "தம்பி சாக கிடக்கான் வான்னு." என்ன மனுஷங்க இவங்கெல்லாம் புரியலையே. விட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி. ஆனா அப்புறம் எப்படி என்னுடைய தங்கச்சிகள கரை சேர்க்கிறது? அண்ட் நான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி இங்க வந்து வேலை வேற போயிடும். ப்ராஜெக்ட் முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. என்னது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன செய்வேன் நான்? ஏது செய்வேன்? அப்படின்னு ரொம்ப மன சங்கடத்துல இருக்கா பிரியா. அந்த பெரியப்பா பேரே கம்சன் தான் கூப்பிடுவா அவ. ஏன்னா எல்லாத்தையும் என்னவோ தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாரி பட்டார் பட்டார்ன்னு எல்லாத்தையும் சொல்லுவாரு. அவர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டா போச்சு. குதி குதின்னு குதிச்சு சண்டை மண்டை உடையும். அதனால பல பேர் அவர அவாய்ட் பண்ணுவாங்க. பெரியப்பா வந்தாலே மரியாதையா ஒரு டிகிரி காஃபி கீஃபிய போட்டு குடுத்துட்டு, "பெரியப்பா, பெரியப்பா சௌக்கியமா, சௌக்கியமா?" அப்படிலாம் கேட்டு நைஸா அவர் எப்படா கிளம்புவார்ன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கிளம்பி போன உடனே எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு. அப்பாவே சொல்லுவாரு, "இவன்கிட்ட ரொம்ப வச்சுக்க கூடாது. இவன் நாக்குல பயங்கரமா விஷத்த தடவி வச்சிருக்கான் ரஸ்கல். எப்ப பாரு எதையாவது அபசகுனம் மாரி சொல்லிட்டு அலைவான்." எங்க அண்ணான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பல பேரோட சண்டைய போட்டு மண்டைய உடைச்சுக்கிறான். நெய்பர்ஸ், கீபர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கிறவ எல்லாம் இவன திட்டுறா. என்ன பண்ண முடியும்? கேட்டும் கேட்காத மாரி இருக்க வேண்டியிருக்கு. கடவுள் இப்படி ஒரு மனச குடுத்துட்டான் இவனுக்கு. தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வேற. இப்படியாக இந்த முட்டா பயல என்ன பண்றது தெரியலையே எனக்கு. சரி போ விடுன்னு எல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ, இவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா வேணாமான்னு பிரியாவுக்கு தோன்றுது. சிஸ்டர்ஸ கூப்பிட்டு பேசுறா. "என்னம்மா அப்பா எப்படி இருக்காரு? என்ன ஏதுன்னு?" "அக்கா போயிடுவாருன்னு தான் தோணுது. பயமா இருக்கு. ஆனா பொழச்சிருவாருன்னு டாக்டர் சொல்றாரு." என்ன இப்போ டாக்டரே சொல்றாருன்னா, டாக்டர் என்ன கடவுளா? அப்படிதான் சொல்லுவாங்க பொழச்சிருவாருன்னு. கூட 4 நாள் இருந்தா அவங்களுக்கு பிசினஸ் தானே. ஐயோ! என்ன அப்படிலாம் பேசுற நீ? ஆமாம்மா அக்கா, இந்த மாரி ஒரு மாதிரி தான் இருக்காரு அவரு. என்ன கூட ரெகக்னைஸ் பண்ண முடியல அவரால. அப்படி இப்படிலாம் சொல்ல, ஐய்யய்யோ! என்ன பண்றது தெரியலையே! அப்படின்னு பிரியா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, இந்தியாவுக்கு போயிரலாமா? சென்னையில போய் இறங்கி அம்பத்தூருக்கு போயிரலாமான்னுலாம் யோசிக்கிற போது
ஒரு ஃபோன் வருகிறது. மறுபடியும் கம்சன் பெரியப்பாவா? கம்சன்! ஐயய்யோ! ஐயய்யோ! என்ன பண்றது தெரியலையே! அப்படின்னு சொல்லி இவ இது பண்றபோது, ஐயோ! சாரி பிரியான்னு சொன்னா, ஐயய்யோ! அப்படின்னு ஃபோன கீழ போட்டுட்டா. பிரியா, 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 பிரியான்னு அங்கேருந்து தங்கச்சிங்கலாம் கதர்றாங்க, அம்மா கதர்றாங்க. ஃபோன இப்ப கை நடுக்கத்தோட எடுத்து ஒரு தடவ எடுக்கிறபோது நழுவி கீழ வருது. ஐயோ! அப்பா போயிட்டாரு போல இருக்கே, அப்பா போயிட்டாரு போல இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோன எடுத்து, போயிட்டாரா? ஆமா, போயிட்டாரு. எப்படி தெரியும் உனக்கு? என்னது? எனக்கு எப்படி தெரியுமா? இப்ப நீங்க ஃபோன் பண்ணி, கை நழுவி ஃபோன் விழுந்துருச்சு. போயிட்டாருன்னு. இல்ல, அவர் அப்பா போல. அப்பா பொழச்சுட்டாரு. டாக்டர் கன்ஃபார்ம்டா சொல்லிட்டாரு, அப்பாக்கு ஒண்ணும் இல்லன்னு. நம்ம இவர் இருக்காரே கம்சன் பெரியப்பா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அவர போற வழியில ஒருத்தன் அவரோட பெரிய தொப்பையில கத்தியால 4 தடவ குத்தி, குடல வெளியில இழுத்துட்டான். என்னது? ஐயய்யோ! அவருக்கு என்னாச்சு? என்னாச்சு? அவன்கிட்ட ஏதோ ஏருக்கு மாறா பேசியிருக்காரு. அவன் நல்ல குடி போதையில இருந்திருக்கான். ஏன்டா அந்த மாரி குடிச்சு கெட்டு போறேள் அது இதுன்னு என்னத்தையோ அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. பார்த்தான், கத்தி எடுத்தான், 4 தடவ சொருகிட்டான். குடலே வெளில வந்து ரோட்ல சாஞ்சு செத்து கிடக்கார். என்ன பண்றது தெரியல. அவருக்கு அடக்கம் கிடக்கம் பண்ண வைக்க போக அவங்க வீட்ல காசு இல்லாம தவிப்பாங்க. ஏதோ ஒரு 10,000மோ 15,000மோ நம்ம தான் குடுக்க வேண்டியிருக்கும் பிரியா. கொஞ்சம் தயவு செய்து ஒரு $200, $300 அவர அடக்கம் பண்ண அனுப்பணும் நீ. ஓகேயா? அவர் கொஞ்சம் அடக்கமா இருந்திருக்கலாம். இப்போ வாய் துடுக்கால அடக்கம் பண்ற லெவலுக்கு போயிட்டார். அப்பாடி! அப்பா பிழைச்சிட்டார். ஆனா கம்சன் பெரியப்பா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு போயிட்டார். அப்படின்னு நிம்மதி வரல. ஐயோ! போயிட்டாரேன்னு நினைச்சா பிரியா. இருந்தாலும் தனது குடும்பத்துக்கு ஒண்ணும் பெரிய சேதம் இல்லைங்கிறதுல ஒரு சின்ன திருப்தி. அவ்வளவுதான், கதை முற்றும். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம்.